ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா விளாக். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் இருக்க ஜே பேபி இந்த மூவியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஜே பேபி இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா நண்பா, என்னென்னா இந்த படத்தோட கதை உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி எந்த ஒரு படமும் உண்மை சம்பவத்தை பற்றி பேஸ் பண்ணி எடுக்கிற படம் மேக்ஸிமம் ஹிட் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த படமும் ஹிட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் நண்பா. ஏன்னா இந்த கதைக்கெல்லாம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஹிட் அடிச்சதுங்கிறது எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அம்மா சென்டிமெண்ட் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன் நண்பா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாம் இந்த ஜே பேபி படத்தை எல்லாருமா போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு மேலே தான் போகுது, கொஞ்சம் நீளமாக தான் போகுது நண்பா. பட் ஆனால் இந்த படத்தோட லென்த்து இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக எனக்கு தெரியல. இந்த படத்தில் இருக்க கதை தான் பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தெரியுது நண்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா நண்பா, நாடக தினேஷ் இருக்கார், அவரு அப்புறம் மாறன் ஒருத்தர் இருக்கார். மாறன் அவரும் அண்ணன் தம்பிங்க. ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாவது சண்டை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இவருக்கு பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு ஊர் அவங்க 2 பேருக்குமே தெரியாத கண்கணாத ஊருக்கு ஒரு கொல்கத்தாவுக்கு போயிட்டாங்க. அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, ஜே பேபி யார் அப்படிங்கிறது இந்த கதை. இந்த படத்தை ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் இல்லை, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு பக்காவாக, அதாவது போர் அடிக்காமல் சீரியஸாக அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு நண்பா. ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்கு மிக மிக முக்கியம். ஒரு அம்மா படம்னாலும் சென்டிமெண்ட் மிக மிக முக்கியம் நண்பா. அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் கண்டிப்பாக சென்டிமெண்ட் இருக்குது, ஆனால் ஓவராக இல்லை. ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டுங்கிறது போர் அடிக்காத அளவுக்கு போனால் எல்லா படமுமே கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆனால் இந்த படமும் அதே மாதிரி போர் அடிக்காமல் தான் போகுது நண்பா. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டரும் பார்த்து பக்காவாக பண்ணியிருக்காங்க நண்பா. ஏன்னா இந்த படத்துக்கு ஊர்வசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கேரக்டரில் இவங்கள விட்டால் வேறு யாரும் நடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க நண்பா. எனக்கு இந்த படத்தெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பழைய டேரக்டர் படம் தான் ஞாபகத்துக்கு, மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக அந்த மாதிரி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கே இந்த மாதிரி படமே இந்த வருஷத்தில் இல்லை இனிமேல் வரப்போகுதா வராதாங்கிற ஒரு குழப்பத்திலே அந்த நண்பா. ஆனால் அந்த மாதிரி படங்கும்போது அந்த படத்தை இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்து இந்த படம் பார்க்குறப்ப ஒரு மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்து. அந்த மாதிரி படமும் எடுத்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்குங்கிறது என்னோட கருத்து நண்பா. ஸோ இந்த படம் எப்படா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லாவே ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்தில் தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு சோசியல் மெசேஜ், ஒரு உண்மை ஸ்டோரியை தான் ஒரு படமாக எடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த படம் பார்த்த வாட்டி தான் நான் சொல்கிறேன், நேற்று நைட்டு தான் போனேன் இந்த படத்துக்கு. படம் என்னடா படம் போர் அடிக்குமான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனேன். நான் அப்பயே வச்சேன் என்னடா இந்த படம் போர் அடிக்குமான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த படம் போனதுக்கு ஒரு மாறான கருத்துக்கள் தான் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நண்பா. ஸோ அதனால் நீங்களும் போங்க, இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ். பாய் நண்பா.